மாணவர்களே, தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் முதலாவது அலகு தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் என்பது தாவர இழையம் என்பதை நாம் தற்போது நோக்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் படம் ஒரு தாவரம் ஒன்றின் குறுக்குவெட்டு முகத்தை காட்டுகின்றது. தாவர இழையத்தில் பல்வேறு வகையான கலங்கள் காணப்படுகின்றன என்பதனையே இப்பகுதியில் நாம் கற்க இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் இழையங்கள் என்றால் என்ன என்பதனையும் தாவர இழையங்களை வகைப்படுத்தவும் பிரி இழையங்களின் இயல்புகளையும் பிரி இழையங்கள் தாவர பகுதிகளில் காணப்படும் இடங்களையும் அறிந்து கொள்வீர்கள். இழையம் டிசு அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். சில தாவர இழையங்களை நோக்க இருக்கின்றோம். முதலாவதாக வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோலின் அமைப்பினை நாம் காண்கின்றோம். அதில் வேறுபட்ட வகையான கலங்கள் காணப்படுகின்றன என்பதனை நாம் தெளிவாக நோக்கக்கூடியதாக இருக்கும். அதில் மேற்றோல் கலங்கள், காவற்கலம், இலைவாய் போன்ற அமைப்புகளை நாம் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு மெல்லிய சீவலின் அமைப்பினை நாம் காண்கின்றோம். அதிலும் வேறுபட்ட வகையான கலங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக காசி தும்பை தாவரத்தில் மெல்லிய குறுக்குவட்டு முகப்பரப்பினை நோக்குகின்றோம். அதில் சுற்றியல் பகுதியில் ஒரு வகையான கலங்களும் மைய பகுதியில் வேறுபட்ட வகையான கலங்களும் இருப்பதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தாவர இழையங்களை அவதானிக்கும் போது அவற்றின் அமைப்பானது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுவதை அவதானிக்க முடியும். அங்கிகளின் உடலில் வெவ்வேறு கலங்கள் உள்ளன என்பதனையும் பெரும்பாலும் ஒத்த வடிவை கொண்ட கலங்கள் கூட்டமாக ஒழுங்கமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. இனி நாம் தாவர இழையங்களை வகைப்படுத்தல் என்ற பகுதிக்கு செல்வோம். தாவர அங்கத்தில் தாவர இழையங்கள் ஒழுங்கமைந்துள்ள முறையை அறிந்து கொள்ள பின்வரும் வேர்களை அவதானிப்போம். முதலாவதாக ஆலமரத்தின் தாங்கும் வேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவை எவ்வாறு தண்டிலிருந்து தோன்றுகின்றன என்பதனையும் நிலத்தில் எவ்வாறு காணப்படுகின்றன என்பதையும் நீங்கள் தெளிவாக அவதானியுங்கள். அடுத்து தாழை மரத்தின் மிண்டி வேர் தோற்றத்தை காண்கிறீர்கள். இரண்டாவது படத்தில் முண்டி வேர்களின் நுனிப்பகுதியினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அதாவது வளரும் பகுதிகள், அதன் நிறம் சற்று வேறுபட்டிருப்பதை காண்கிறீர்கள். வளர்ந்த பகுதியும் வளரும் நுனிப்பகுதியினது நிறத்தை நீங்கள் தெளிவாக இப்படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து ரம்பை தாவரத்தின் மிண்டி வேரை நோக்குகிறீர்கள். மிண்டி வேர்களானது தாவரம் சரிந்து விழாமல் உறுதியை கொடுப்பதற்காக அமைந்துள்ளன. தாவர வேர்களை உன்னிப்பாக நோக்கும் போது அவற்றின் வளர்ச்சியடையும் பகுதி மென்மையானது இளம் நிறமுடையதாகவும் காணப்படுகின்றது. முதிர்ச்சியடைந்த பகுதிகள் கடினமானதும் கடும் நிறமுடையதாகவும் காணப்படுகின்றது என்பதனை அவதானிக்க முடியும். அங்குள்ள இழையங்களின் இயல்பு காரணமாகவே இவ்வாறு தோற்றம் அளிக்கின்றன. எனவே நாம் தாவரத்தில் பகுதிக்கு பகுதி, இடத்துக்கு இடம் வேறுபட்ட கலங்கள் உள்ளன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்த படங்களிலிருந்து தெளிவாக அறிந்து கொண்டோம். எனவே இனிவரும் பகுதியில் நாம் தாவர இழையங்களை வகைப்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். தாவர இழையம் பிரதானமாக இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று பிரி இழையம், இரண்டு நிலை இழையம். பிரி இழையம் மேலும் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது. உச்சி பிரி இழையம், பக்க பிரி இழையம், இடைப்புகுந்த பிரி இழையம். அதுபோன்று நிலை இழையம் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது. எளிய நிலை இழையம், மற்றது சிக்கலான நிலை இழையம். எளிய நிலை இழையமானது மேலும் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது. புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம்,
வல்லுறுக்கல இழையம். சிக்கலான நிலை இழையமானது இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது. கால் இழையம், உரிய இழையம். நாம் இனிவரும் பகுதிகளில் இவ்விளையங்களை பற்றி விரிவாக கற்க இருக்கின்றோம். நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கப்பட்ட தாவர வேரின் நடுக்குவட்டு முக தோற்றம் தரப்பட்டுள்ளது. அதில் வேர் மூடி என்ற அமைப்பினையும் நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இங்கு A என குறிக்கப்பட்ட பிரதேசத்தை தெளிவாக அவதானிப்பீர்களாயின் தொடர்ச்சியாக பிரிகையடைந்து வளர்ச்சி அடையக்கூடிய கலங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறே B என குறிக்கப்பட்ட பிரதேசத்தை அவதானிக்கும் போது வேறுபட்ட கல வகைகள் உண்டென்பதை அவதானிக்க முடியும். ஏயில் ஒரே வகையான கலங்கள் காணப்படுகின்றதை நீங்கள் படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தாவரத்தின் பகுதிகளில் இடத்திற்கிடம் சார்பளவில் வேறுபட்ட தோற்றத்தினை கொண்ட கலங்கள் காணப்படுவதை அவதானிக்கலாம். தாவர இழையங்களை பிரியடையும் இயல்பிற்கேற்ப இரண்டு பிரதான கூட்டங்களாக வகைப்படுத்த முடியும். ஒன்று பிரி இழையம், மற்றது நிலை இழையம். அடுத்து வரும் பகுதிகளில் நாம் இவற்றை பற்றி விரிவாக கற்போம். பொழிப்பு. அங்கிகளின் உடல் ஒழுங்கமைப்பின் மட்டங்களில் ஒன்றாக இழையம் காணப்படுகின்றது. குறித்த அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். பிரிகையடையும் ஆற்றலுக்கேற்ப தாவர இழையங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று பிரி இழையம், மற்றது நிலை இழையம்.